ஹாய்! இன்னைக்கு அவல் கஞ்சி, அதாவது ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்றேன்னு பார்ப்போமா? நான் வழமையா வீட்ல வித்து வருவாங்க. அவல், தீட்டின அவல், தீட்டாத அவல்னு சொல்லி அந்த அவல் தான் நான் யூஸ் பண்றேன். கடையில வாங்குற பாக்கெட் அவலும் தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக அவல் 2 அல்லது 3 மேசக்கரண்டி, 4லிருந்து 5 பேரீச்சம்பழம், நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கொள்ளுங்க. உலர்ந்த திராட்சை சிறிதளவு, அடுத்தது 1 கப் முழு ஆடைப்பால் அல்லது தேங்காய் பாலும், இல்ல கட்டியான தேங்காய் பாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களோட விருப்பம். அடுப்புல 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போதே அதுக்குள்ள பேரீச்சம்பழ விதைகளை நீக்கிட்டு போடுங்க. நல்லா அவிஞ்சி கொதித்து கரைஞ்சி வார வரைக்கும் அடுப்பில் வைங்க. கரைஞ்சி வார அந்த பதத்தில் அதுக்குள்ளே 1 கப் அந்த திக்கான பாலை ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போதே அதுக்குள்ளே 1 சிட்டிகை தேவையான அளவு உப்பும் இட்டு நீங்கள் வச்சிருக்கிற உலர்ந்த திராட்சையையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு பிறகு நீங்கள் வச்சிருக்கிற ஓட்ஸை அதுக்குள்ளே கொட்டி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 4 to 5 நிமிஷத்துலேயே இந்த ஓட்ஸ் நல்லாவே அவிஞ்சி வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு பதம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இறக்கி கொள்ளலாம். அதுக்குள்ளே தேவையான அளவு தேனை ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். தாராளமாக 2 பேர் சாப்பிடக்கூடியதாக இருக்கும்.